நாம எல்லாருமே மொபைல் வாங்கின புதுசுல ஆர்வ கோளாறுல ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் மொபைல் ஏத்தி கொஞ்ச நாளே மொபைலோட ஸ்டோரேஜ் இது இந்த மாதிரி ஃபுல் ஆயிரும். சோ இதுக்கப்புறம் நம்ம மொபைல்ல நாம விருப்பத்தோட ஏத்தின ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணாதான் மொபைல் ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்ல மொபைல் நம்ம கிட்ட சொல்லும். சோ இந்த நேரத்தில் நமக்கு தோணும் ஒரு 1 TB எல்லாம் ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம மொபைல் ஒரு ட்ரிக் செஞ்சா இது இந்த மாதிரி 1 TB நம்ம ஃப்ரீ ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். இதுல உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் உண்டோ எல்லாமே நீங்க இதுல அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இத மாதிரி நம்ம மொபைல்ல 1 TB ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். சோ உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. உள்ள போய்ட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் மாதிரி இப்படி தான் இருக்கும். கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ரீஸ் அண்ட் ஷேர் ஸ்டாட் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேல இருக்கிற பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபோல்டர், அப்லோட் ஃபைல்ஸ், டேக் போட்டோ, ரெக்கார்ட் வீடியோ அந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். சோ உங்க மொபைல் கேலரியில இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டீங்கன்னா உங்க மொபைல் கேலரி வந்து ஓபன் ஆகும். சோ இதுல உங்களுக்கு தேவையான போட்டோஸ் வீடியோஸ் உங்க கேலரியில இருக்கிற எது வேணுமோ நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை ஃபைல்ஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல்ஸ் இங்க வந்து அப்லோட் ஆயிடும். சோ இந்த ஃபைல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மெயின் கேலரி இருக்குல்ல அங்க போய் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து இங்க அப்லோட் ஆயிடுச்சு. இல்ல உங்க மெயின் கேலரியில இதோட ஒரிஜினல் ஃபைல்ஸ் நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா உங்களோட மெமரி ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆயிரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. சோ அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 ஃபைலோட சைஸ் எவ்வளவோ அத்தனை சைஸ் வந்து நம்மளுடைய 1 TB ல வந்து கம்மியாகும். இப்போ பாத்தீங்கன்னா 1 TB ல வந்து எனக்கு அந்த ஃபைல் 2 போட்டோ நான் அப்லோட் பண்ற சாம்பிளுக்கு அந்த 2 போட்டோட சைஸ் வந்து இதுல வந்து 1 TB ல வந்து மைனஸ் ஆயிடுச்சு. இத மாதிரி உங்க மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய எந்த ஒரு போட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இங்க நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க அப்லோட் பண்ணிட்டு உங்களோட மெயின் கேலரி போய் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை நம்ம மொபைல் சேஞ்ச் பண்ண போறோம், பழைய மொபைல் அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம புதிய மொபைல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. சிம்பிள் ட்ரிக் தான். சேம் அப்ளிகேஷனை உங்களோட நியூ மொபைல போட்டுக்கிட்டு இந்த மொபைல் அதாவது ஓல்டு மொபைல எந்த இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போனீங்களோ அதாவது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடியா உங்களோட நியூ மொபைல கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் என்னெல்லாம் உண்டோ எல்லாமே இங்க வந்து இருக்கும். சிம்பிள் மேட்டர். நாம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ்க்கு பக்கத்துல 3 டாட்ஸ் இருக்குல்ல அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சோ நம்ம டிரைவ்ல வர மாதிரி தான் இங்க இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இந்த போட்டோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா ஷேர் லிங்க் கொடுத்துக்கலாம். ப்ரிவியூ பார்க்கணும் கூட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இதனால உங்க மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எதுவுமே ஃபுல் ஆகாது. பக்காவா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கும். ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்குறாங்க, பிளே ஸ்டோரில் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன்ஸ் அப்டேட் ஆகுதுப்பா, அதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படின்னு. நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் பிளே ஸ்டோர் வச்சு சொல்லி தரேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிளே ஸ்டோர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆஃப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு சில பேருக்கு ஈஸியாக புரியும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி அனுப்பிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அது யாருக்கு சொல்ல போறீங்களோ ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் இதில் பிளே ஸ்டோர் வச்சு நான் கட்டி தரேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இல்ல உங்க லவர் உங்ககிட்ட இல்ல, அவங்களுக்கு அவங்க மொபைல் ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க சொல்ல அவங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத செய்யறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழே இன்னொரு சின்ன ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். அதே நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இத மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துரும், ஒரு ஹேண்ட் சிம்பிள் போட்டு. சோ இதுக்கு அப்புறம் எந்த அப்ளிகேஷன்ல நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணுங்க. அந்த ஹேண்ட் சிம்பிளை கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ல கிட்ட கொண்டு வைங்க. கிட்ட கொண்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, அந்த ட்ராக் அதாவது அந்த ஹேண்டில் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், கீப் நெக்ஸ்ட், கீப் ஃபினிஷ் அப்படின்னு. கீப் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் எந்த ஆப்ஷன்ல போகணுமோ அந்த ஆப்ஷன்ல கொண்டு அந்த ஹேண்டை வைங்க. ஹேண்டை வச்சுக்கிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி வரும், கீப் நெக்ஸ்ட், கீப் ஃபினிஷ் அப்படின்னு. கீப் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அதாவது அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணது நம்ம ஃப்ரெண்டு கேப்டாப்ல அது எந்த ஆப்ஷன்ல எங்க கொண்டு வரணுமோ அது வரைக்கும் நம்ம கீப் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கு, ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து ஆஃப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இங்கே இருக்கு. ஸோ அதில் அந்த ஹேண்டை கொண்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஹேண்டை கிளிக் பண்ண உடனே இவ்வளோ நேரம் நம்ம கீப் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் முடிகிறதுக்கு கீப் ஃபினிஷ் நம்ம வந்து கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் நடக்கும். லோடிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வந்தீங்களோ அவங்களுக்கு அது ஒரு டயக்ராமாவா ஆட்டோமேட்டிக்காவே போட்டு தந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் அதாவது பிளே ஸ்டோர் போய் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த பார்த்தீங்கன்னா கீழே இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வா, வந்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன்ல வா, வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆரோ போட்டு இந்த ஆப்ஷன்ல இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமா அதுவே டயக்ராம் போட்டு காமிச்சிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் இது. இதை நான் இப்போ பிளே ஸ்டோர் வச்சு நான் உங்களுக்கு காட்டி தந்தேன். நீங்க அந்த ட்ரிக்கை ஒரு அப்ளிகேஷன் பத்தியோ இல்ல ஒரு ஆப்ஷன் பத்தியோ உங்க ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தாலும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
பொதுவாக நம்ம மொபைலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம லவ்வர்ஸோ நம்ம வீட்டில் நம்ம வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம மொபைல் யாராவது எடுத்தாங்கன்னா டக்குன்னு நம்ம விருப்பமான அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ இதனால நம்ம பிரைவசி நம்ம ஏதாவது சீக்கிரட்டாக சேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுப்போம். ஆனால் நாம ஒரு ட்ரிக் செஞ்சால் நம்ம மொபைலில் உள்ள எந்த ஒரு அப்ளிகேஷனை யார் ஓப்பன் செஞ்சாலும் இந்த மாதிரி வரும். ஸோ இதனால நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதோ கிராஷ் ஆயிடுச்சு இல்லை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஓகே பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரிக்கை நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணியோட எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமா, யாருக்குமே டவுட் வராது. இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் லாக் வந்து செட் பண்ண சொல்லும். சோ உங்களுக்கு விருப்பமான ஒரு பேட்டர்ன் லாக் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி உள்ள போய்ட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். சோ இதை நீங்க சீக்ரெட்டா கூட ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஹைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். சோ நாம வந்து ஆப் லாக் அப்படின்ற ஆப்ஷன்ல போனோம் அப்படின்னா இதுல டிஃபால்ட்டாட்டு ஒரு சில அப்ளிகேஷனை அந்த அப்ளிகேஷனே லாக் பண்ணி வச்சிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சாம்பிள், குரோம், வாட்ஸ்அப், கேலரி, ஜிமெயில் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷனே, அதாவது நம்ம பார்த்துட்டு கூட இந்த லாக் அப்ளிகேஷனே லாக் செஞ்சு வச்சிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் லாக் பண்ணாம இருக்கும். இது நம்ம தேவைப்பட்டா அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் வந்து டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப் வந்து அப்ளிகேஷன் வந்து லாக் போட்டு தான் வச்சிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலே வந்து இதில் கவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த கவர் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விடும்போது இதில் கீழே சொல்லுவோம் இந்த ஓகே அப்படின்ற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க அப்படின்னு. ஸோ இந்த லாக் ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த ஓகே பட்டனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். இவ்வளவுதான். இப்போ நம்ம பேக்ல வந்துக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் லாக் போட்டு வச்சிருக்கு. அப்படிதானே உங்களுக்கு தேவைப்பட்டா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் லாக் போடாத அப்ளிகேஷன் நீங்க லாக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ட்ரிக் நம்ம இந்த மொபைலை செஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நாம பாத்ரூம் போகும்போதோ இல்லை தூங்க போகும்போதோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷனை யாராவது ஓப்பன் செஞ்சாங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் அவங்க ஓப்பன் பண்ணாங்களோ அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ஸ்அப் ஹஸ் பீன் ஸ்டாப்னு வரும். ஓகே பட்டன் இருக்கும். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கிளிக் தான் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக் அது க்ளோஸ் ஆகும். எத்தனை தடவை தான் அவங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் அது ஓகே கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஓகே பட்டனில் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த லாக் வரும். அந்த லாக்கை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி நாம செட் பண்ணி வச்சுட்ட எல்லா அப்ளிகேஷனுமே இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். அந்த ஓகே பட்டன் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டா இந்த லாக் ஆப்ஷன் வரும். லாக் பட்டன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். சூப்பரான ட்ரிக் இது. பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இமேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க அல்லாத ஒருத்தர் கூட அந்த இமேஜை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க அல்லாத ஒருத்தர் வியூ பண்ணி பார்த்தாங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. இது ஏகப்பட்ட பேருக்கு அனுபவங்கள் கூட இருக்கும். ஸோ நாம இப்போ பார்க்க போகிறதுக்குல நாம வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி அந்த இமேஜை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆக்சுவலாக அந்த ட்ரிக் இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வரல. ஸோ இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும், ஓப்பன் கேமரா, ஓப்பன் கேலரி அப்படின்னு. நீங்க டைரக்டா போன் கேமரா மூலமா போட்டோ எடுத்து கூட டைரக்டா அனுப்பிக்கலாம். இல்ல உங்க கேலரியில் ஏதாவது போட்டோஸ் இருக்குன்னா கூட அதை நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஓப்பன் கேலரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு போட்டோ நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ நாம செலக்ட் பண்ண அந்த போட்டோக்கு ஒரு ஃபைல் நேம் செட் பண்றதுக்கு ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபைல் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு செக்யூர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் மார்க் ஆஃப்ல இருக்கும். ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்க செலக்ட் பண்ண அந்த போட்டோவை நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து ABCD நான் செட் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான விஷயம் நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க கிட்ட ஆல்ரெடி நான் அனுப்பக்கூடிய போட்டோக்கு இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லிக்கணும். இல்லைன்னா அவங்களாலையும் அதை வியூ பண்ணி பார்க்க முடியாத சிச்சுவேஷன் உண்டாயிரும். ஸோ நம்ம இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டோம். கீழே சேவ் நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ இப்படி வரும். ஸோ அதாவது அந்த ஃபைல் இப்படி வரும். அந்த ஃபைல் நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷேர் ஏ காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க இமெயில கூட அனுப்பிக்கலாம். நீங்க எதுல வேணாலும் அனுப்பிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது. நீங்க இமெயில் அனுப்பிக்கலாம், ஃபேஸ்புக் மெசேஜ்ல அனுப்பிக்கலாம், எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் அனுப்பிக்கலாம். ஆனால் அதை ரிசீவ் பண்ணவங்க அந்த ஃபைலை ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல இருந்து ஷேர் ஏ காப்பி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல இருந்து வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுடைய கான்டாக்டை செலக்ட் பண்ணுங்க, சென்ட் பட்டன் கொடுங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ ரிசீவ் பண்ண அவங்க அந்த வியூ பண்ணி பார்க்கறதுக்கு அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுல இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது தி ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு. ஸோ அவங்க அல்லாத ஒருத்தர் ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணா ட்ரை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் அப்படின்னு. என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் அது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து ஓப்பன் ஆகவே செய்யாது. ஸோ நீங்க யாருக்கு அனுப்பினீங்களோ அவங்க அந்த பாஸ்வேர்டு அதாவது நீங்க செட் பண்ண பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்து ஓப்பன் கொடுத்தா மட்டும்தான் அதுல என்ன இமேஜ் இருக்குன்னு அப்படின்றது அது இப்படி பார்க்க முடியும். ஸோ இதனால நாம வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல வரல. உங்களுக்கு உங்க பர்சனலான ஒரு மெம்பர்ஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி இமேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கு நார்மலாக அந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மாதிரி தானே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் வால்யூம், மீடியா வால்யூம், நோட்டிஃபிகேஷன் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதான் இல்லை, இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. யாருமே இப்படி ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்றது இதில் கண்டுபிடிக்கவே முடியாது. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, மேலே ஆடியோ அப்படின்னு எழுதுறதுல அதை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண ஆப்ஷன். ஸோ உங்களுடைய சீக்ரெட்டான பாஸ்வேர்டு என்ன அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எப்படி ஒரு ஆப்ஷன் வரும், இமேஜ், வீடியோ, ஆடியோ அப்படின்னு. ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்க மொபைல் கேலரியில் இருக்கிற சீக்ரெட்டான போட்டோஸ், வீடியோஸ், ஏன் இன்னும் சொல்ல போனா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசினா சீக்ரெட்டான வாய்ஸ் மெசேஜஸ் உட்பட அதை நீங்க இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்குமே தெரியாது. யாராவது ஓபன் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். செம்ம இருக்குல்ல? இதை மாதிரி உங்க மொபைலை செட் பண்ணக்கூடிய இந்த 5வது அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வால்யூம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ, ரிங்டோன் வால்யூம், சிஸ்டம் வால்யூம், இந்த வாய்ஸ் கால் வால்யூம், இதெல்லாம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம செட் பண்ணுறதுக்கு மேலே ஆடியோ அப்படின்னு எழுதிடல, அதை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு உங்கள் சீக்கிரட்டான ஒரு 4 டிஜிட்டோ இல்லை 6 டிஜிட்டோ பாஸ்வேர்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து 5678 நான் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த காலத்துலேயே சேம் பாஸ்வேர்டு மேலே என்ன கொடுத்தோமோ அதை நம்ம கீழே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு இதில் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேக்குது. தேவை இருந்தா நீங்க கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லன்னா சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளாலே நீங்க போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்க மொபைல் கேலரியில் இருக்கிற சீக்ரெட்டான எல்லா என்ன போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கிலீஷ் உங்களுக்கு சொல்ல போனா ஒரு ஃபோல்டருக்குள்ளால ஒரு முக்கியமான போட்டோஸ், ஃபேமிலி போட்டோஸ், இல்ல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்கூல் போட்டோஸ் இல்ல காலேஜ் போட்டோஸ், இந்த மாதிரி நம்ம மொபைல் கேலரி யாராவது ஓப்பன் பண்ணலாம், அந்த மாதிரி போட்டோஸ் யாரும் கண்டுபடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம இங்க ஒரு ஃபோல்டரா கிரியேட் பண்ணி கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது போட்டோஸ், வீடியோஸ் நம்முடைய ஒரிஜினல் கேலரியில போய் பார்த்தா இருக்காது. அதனால பக்கா சேஃபா இருக்கும். இன்க்ளூடிங் இதுல ஆடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இல்ல பிசினஸ் சம்பந்தமா யாராவது பேசின ஒரு ரெக்கார்டிங், வாய்ஸ் மெசேஜஸ், கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நம்ம இங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது ஓபன் பண்ணி பார்த்தாலும் நார்மலா ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இப்படி ஒரு ட்ரிக் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு பார்த்த 5 அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.